நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அனுசரித்து போங்க. அவசரப்பட்டு தலைமையை எதிர்த்து பேசுகிறது அல்ல உயர் அதிகாரிகளை பகச்சிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கு பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். குறிப்பாக ஜாதகப்படி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக கவனமாக இருக்கணும். இல்லைனா நம்ம எவனோ பண்ண தப்புக்கு நம்மளை போட்டு விட்டு போயிடுவாங்க, வேலை போயிடும். பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா. வேலை கிடைக்கிற பீரியடும் இது தான், வேலையில் கடுமையான மன உளைச்சலை கொடுக்குற பீரியடும் இது தான். அதில் கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா. அதனை அடுத்துதான் உடல்நிலை. ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா. அந்த விதத்தில் அந்த ஒரு விஷயத்தில் கவனிச்சிருந்துங்க. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கடன் அமைப்புகள். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள், மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல். இது ஒரு பொதுவான பலன் சரிங்களா. இந்த மாத பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு 10% அவ்வளவுதான். அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் இப்போ இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவேங்க. அது பேரலாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிற பலன் 10%. நான் சொல்கிற பலனுக்கு பேரலாக உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அது உண்மையிலேயே தசாபுக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த 10%ங்கிறது 40-50% வலுவாக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா. அது இல்லைன்னா வெறும் 10% தான். அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், 10 பலன்கள் சொல்கிறேன், அதில் 2 தசாபுக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த 2 பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா. ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது. கோச்சாரம் 10%, உங்கள் தசாபுக்தியும் அதோட சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு 60-70% உறுதியாக வேலை செய்யும். வாருங்கள், உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களே. கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறது பொதுவான பலனை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த ஏற்றம்னு சொல்ல முடியாது. நான் பெரிதாக உங்களுக்கு விவரிச்சுன்னு சொல்ல போகிறதில்லை. ஏன்னா கொஞ்சம் இந்த மாதம் எதிர்மறையான பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. நல்லா புரிஞ்சுக்கிட்டணும், கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் 10% தான், பெருசாக பயப்பட வேண்டாம். உங்கள் தசாபுக்தியும் இது இப்படி போனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும் பயப்படணும், இல்லைனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஜென்ம சனி வரை போய்கிட்டு இருக்குங்க. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நகரணும் சரிங்களா. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த மாதம் சிறப்பான விஷயம் ஒன்று சொல்லுங்கள் சார். வேலை கிடைக்கும், வேலை கிடைக்குங்க. அப்போது வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள், வேலை கிடைக்கும். ஆனால் ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போங்க. ஏன்னா 6-8 தொடர்பில் புதன் இருக்கார். அதனால் கிடைக்கிற வேலையை தருவார். கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் தேடுங்க, வேலை கிடைக்கும். அப்படி ஜாதகத்துக்கு வாங்க. யாருக்கு 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் இப்போ போகுதோ அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். அந்த வேலை எதிர்பார்த்த வேலையாக இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா கோச்சாரம் பலமாக இல்லை. அதனால் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடுங்க சரிங்களா. முதல்ல அமைப்பு. 2வது, உத்தியோகம் கிடச்சிரும். ஆனால் உத்தியோகத்தில் 1008 மண்டை குடசில் போட்டு அழுத்தம் கொடுப்பாங்க. ஏன்டா இந்த வேலைக்கு ஒன்று ஸ்டடியாக நிற்க முடியாமல் இருக்கலாம், அல்லது பல அழுத்தங்களுக்கு பிறகு அங்கே வேலை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில நெருடல் தன்மை கொண்ட ஒரு அமைப்புகளில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு விஷயங்களில் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். அந்த அமைப்பின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அனுசரித்து போங்க. அவசரப்பட்டு தலைமையை எதிர்த்து பேசுகிறது அல்ல உயர் அதிகாரிகளை பகச்சிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கு பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். குறிப்பாக ஜாதகப்படி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக கவனமாக இருக்கணும். இல்லைனா நம்ம எவனோ பண்ண தப்புக்கு நம்மளை போட்டு விட்டு போயிடுவாங்க, வேலை போயிடும். பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா. வேலை கிடைக்கிற பீரியடும் இது தான், வேலையில் கடுமையான மன உளைச்சலை கொடுக்குற பீரியடும் இது தான். அதில் கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா. அதனை அடுத்ததான் உடல்நிலை.
ஹெல்த்தில் வந்து அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அந்த ஒரு விஷயத்தில் கவனிச்சிருந்துங்க. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கடன் அமைப்புகள், தேவையில்லாத பொருளாதார முன்னெடுப்புகள் எதையும் இந்த மாதம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த மாதம் ஒன்று ஹெல்த் ரிலேட்டடாக தொந்தரவுகளை வலுப்படுத்தும். ஏற்கனவே நோய் இருந்திருக்கலாம், அல்லது புதிதாக நோய் வரலாம், அல்லது இருக்கிற நோய் வீரியம் அடையலாம். அந்த மாதிரி ஒன்று போனால் ஒன்று வருதே சார் அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஆரோக்கிய அமைப்புகளில் நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் பின்னடைவாகவே இருப்பீங்க, பெருசாக முன்னேற்றம் இருக்காது இந்த மாதிரி. அல்லது கடன் அமைப்புகளில் பொருளாதார ரீதியாக கடன் தொந்தரவுகள், நெருக்கடி, ஏற்ற இறக்கம், அல்லது நம்ம கொடுத்த கடன் வராமல் போயிடுறது, அல்லது நமக்கு கடன் கொடுத்தவனுக்கு நம்ம திரும்ப கொடுக்க முடியாத நெருக்கடி அப்படின்னு பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிறது. இந்த ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று வலுவாக செய்யும். எப்போ செய்யும்? ஜாதக அமைப்படி 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதி அல்லது 6, 8, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி உங்களுக்கு நடக்குமானால் இந்த தொந்தரவுகள் வலுவாக இருக்கும். நடக்கலைன்னா பெருசாக பயப்பட வேண்டாம். தசாபுக்தி நடந்தால் தான் பெரிதாக பயப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உறவுகள். அப்போ எல்லாத்துலேயுமே தொந்தரவுன்னு சொல்ல வரீங்க நீங்கள். அதானே? ஆமாங்க. பொருளாதாரம், ஆரோக்கியம், உறவுகளுக்கிடையிலையும் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க. வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க நண்பர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த காலகட்டம் ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்ப அமைப்புகள், உத்தியோக அமைப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு மன அழுத்தத்தோடவே உங்களை நகர்த்துகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதுலேயும் 6, 8, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நெகட்டிவாக உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வலுவான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப கவனமாக கான்சியஸாக பார்த்துக்கிடுங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு வருகின்ற பொழுது அடிக்கடி சொல்கிறது தான், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அது கோச்சாரத்தால் தடை செய்யப்பட முடியாத ஒன்று. தசாபுக்திகள் நடக்குமானால் அது உறுதியாக கிடச்சிரும். ப்ராசஸை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளோதான். அதாவது பொண்ணு 4 முறை பார்க்கலாம், இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுக்குமே தவிர கல்யாணத்தை தடை பண்ணுற அதிகாரம் கோச்சாரத்தின் கரத்தில் இல்லை என்பதனை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானித்து வர வேண்டிய காலகட்டம். எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள். இறைவன் கால பைரவ பெருமானை மனதார வழிபாடு செய்வது மிக மிக அவசியமானது. சனிக்கிழமை பைரவரை பாருங்கள். பைரவரை பார்த்துட்டு போயிட்டு கடன் வாங்கி எதுவும் அகலக்கால் வச்சிடக்கூடாது. சரிங்களா? கடனும் வாங்காமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்படி பார்த்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த காலகட்டம் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவுகளை வழங்காது. கவலைப்படாமல் இருங்கள். ஒருவேளை நல்ல தசாபுக்திகள் நடக்குதுனாலும் வீரியம் பெரிதாக உங்களுக்கு இருக்காது. அப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நிதானிச்சு இருக்கிறது நல்லது. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.